So welcome back to Dangy Brothers. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Minecraft part 5 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்ட் 4ல வந்து என்ன பண்ணியிருப்போம்னா அயன் எடுத்து கேவுக்குள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிட்டு அயன் ஆர்மர் வந்து ஃபுல்லாக செஞ்சுருப்போம். என் தம்பியை வந்து அப்போ ஆஃப்லைன் போயிட்டான். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாம் ஆர்மர்லாம் கொடுத்து அவனும் செஞ்சுட்டான். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே. ஸோ நம்ம நேற்று வந்து இந்த அயன் ஆர்மரில் எல்லாமே எடுத்து நம்ம ஓரளவுக்கு செஞ்சு வச்சுருப்பேன். என் தம்பிக்கு வந்து மீதி 10 வச்சுருப்பேன். அது 10 கொடுத்துட்டேன். ஓ 9ஆ? சரி ஓகே 9 கொடுத்துட்டேன். சரிடா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் சாக்கார ஒரு விஷயம், டைமண்ட் தேட போகிறோம். ஸோ டைமண்ட்ங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிறமே அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும், டைமண்ட் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஒரு டைமண்ட் எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டைமண்ட் எடுக்கிறதா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நம்மளால் டைமண்டை வச்சு ஃபுல் ஆர்மர் செய்ய முடியுமா? இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். பட் வாய்ப்பே இல்லை. இவன் அடிச்சு நான் இருக்கிறேன். அயன் கோலமே ஆடப்பாவி. அயன் கோலம் அடிக்கிறேன்னா வில்லேஜ் இதுவாயிரும்டா, ஜாம்பி வில்லேஜ் ஆயிரும். என் தம்பி வேறு அயன் கோலம் முடிச்சிட்டான். சரி விட நம்ம தூங்கிடலாம் டக்குன்னு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்தோன்னே நம்ம நேராக போயிடலாமா தேடுறதுக்கு? டேய் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நேராக போய் டைமண்ட் மைனிங். ஸோ இந்த இதில் என்ன பண்ண இப்போ நான் போயிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிறத லூட் எடுத்துட்டேண்ணா. வீட்டில் இருக்க லூட் எடுத்துட்டேன். சே நம்ம இன்னொரு வில்லேஜ் கண்டுபிடிக்கலான்னு நாங்கள் நினச்சோம். பிகாஸ் கண்டுபிடிச்சி வீடு கட்டுறது இல்லை மேட்ரு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது எல்லா வில்லேஜ்லேயும் போதுமே ஒரு இடம் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், நிறைய அயன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிக்கலான்னு நினச்சோம். பட் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாங்கள் நேராக போய் டைமண்ட் மைனிங் போகிறோம். டைமண்ட் மைனிங் எப்படி போகிறோன்னா, ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த லாவா இருக்கிற கேபிள் வந்து ஸோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வழியாக வந்துட்டு இருப்போம். என் தம்பி வந்து உள்ளே மாட்டிட்டு இருப்பான் இதுக்குள்ளே. ஸோ உள்ளே மாட்டிட்டு இருந்துச்சு பார்த்து நான் லாவா எடுக்கலாம் சொல்லிட்டு பக்கெட்டில் லாவா எடுத்து ஒன்று கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருப்பேன். கடைசியில் பார்த்தா அந்த லாவாவுக்கு கீழே அந்த அந்த இடத்துல அந்த கோல்டன் சாமி நிற்கிறான்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் என் தம்பியோட இது காமிச்சிச்சு. ஸோ அதனால தான் நான் யோசித்தோம். அப்புறம் இங்கே ஒரு அயன் இருக்கலாம், இன்னும் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்டன் வந்துச்சு எல்லாம் சுற்றி அடிக்கிறானுங்க. அதுக்கு கோல்டன் ஆர்மர்லாம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே ஒரு கூட்டமான ஒரு ஜாம்பி சொல்லுது. இப்போ ஜாம்பி எல்லாத்தையும் நான் எப்படி கொலை பண்ணேன்னு பாருங்கள். ஜாம்பி நீங்கள் புத்திசாலியாடா? நீங்களா வாங்கடா. புத்திசாலியாடா நீங்களா? போடு தட்டி விட்டு நீ தட்டி விட்டு எல்லாத்தையும் கொள்றேன் பாரு. நீ தட்டி விட்டு போடு எல்லாத்தையும் தட்டி விட்டேன் தண்டிக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. அவ்வளோதான், அவனுக்கு 2 பேர் அடிச்சுக்கிட்டானுங்க. இங்கே பாரு, நான் ஸ்கெலிட்டனையும் அடிக்க வச்சுக்கிட்டேன்டா. யாருக்கிட்ட? நல்லா அடிங்கடா. அடப்பாவி, எனக்கு என்னென்ன ஆர்மர் கிடச்சிச்சு? ஓகே, நம்மளுக்கு வெறும் கோல்டு ஆர்மர் தான் கிடச்சிருக்கு. தலை சரி, நம்ம போய்ட்டு மைனிங் போகலான்னு பார்த்தா இவங்களாம் விட மாட்டேங்கிறானுங்க நம்மளை. ஸோ ஓகே, இந்த கோல்டன் ஆர்மர் எங்கே போட போகிறேன்னா என் தம்பி கொடுத்துட போகிறேன். இதை வச்சுக்கோ. இங்கே செஸ்ட்டு நான் கூட நிறைய இருக்கணும் நினச்சி இந்த இடத்துல இந்த செஸ்ட்டு. ஸோ நம்ம கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். இது என்னோடாது? என்னடா இது? பார்த்ததே இல்லை நம்ம எப்படி ஒன்று உடைப்போம். என்ன அடிச்ச நீ? வாடா 1v1 பார்த்துக்கலாம். வாடா வாடா. இப்போ எனக்கு தம்பிக்கு 1v1 1 2 3 வாடா 1v1 வாடா. இந்த வச்சுக்கோ போடு. சரி நம்ம விளையாடுறத விட்டுட்டு நம்ம நாங்கள் போய்ட்டு ஒரு கேவ் கிட்டே கண்டுபிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இது ஒரு பெரிய கேவே இருந்துச்சு. ஒருத்த சாக்காயிட்டோம். நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய கேவு. அவங்க அப்புறம் இது பார்த்தது என்னன்னே தெரில எனக்கு. ஸ்பைடர் ஆடுறா தண்டிக்கு நான் அதை உடச்சு விட்றேன். இதில் இருந்தாங்கடா ஸ்பான் ஆகுதுங்க. இது நான் அது ஸ்பைடர் அடி, நான் இது உடச்சு விட்றேன். ஜஸ்ட்டு என்னடா இதெல்லாம் கோலு. டே கொண்டுருச்சுடா. பட் நாங்கள் எங்கே நோட் பண்ணி வச்சிட்டோம். எனக்கு தெரியும் எங்கன்னு. வா
சம்திங் லைக் சாவலையா நீனும்? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பெட் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பெட் எடுத்துரு தண்டிக்கு வரும்போது என்ன பண்ணிடலாம்னா ஏதோ இருக்கு. அந்த ஏதோ ஒரு பெட்டை போட்டுருக்க வேண்டியதுடா. அடப்பாவி பையலே, பெட்டை போட்டுடலாம் அந்த இடத்துல. பெட்டை போட்டு செக் பண்ணி போடலாம். நம்ம வெளியே போவோம்ல, அடுத்து அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த பெட்டை உடச்சிட்டு எப்படியா செத்துடலாம் நம்ம. சரியா? இங்கே பெட்ட வாப்பா பெட்டை எடுத்துட்டு வா. நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த நேரம் ஒரு மண் இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து எங்கேயோ போல நீ, நான் நேராக போயிருப்பேன். இங்கே ஏதோ சம்திங் நானும் பெட்டை போட்டுருந்தா தெரியும். நம்ம வீடுக்கு அப்படியே பின்னாடிடா, வீடுக்கு பின்னாடி நம்ம வீடுக்கு பின்னாடியா? இந்த இடத்துல தான் எங்கேயோ உடச்சிட்டு போனேன். எங்கடா போச்சு தடம்? சம்திங் லைக் இங்கே தான் எங்கேயோ உடச்சிட்டு இருந்தேன். இப்படியே காணாம போயிடுச்சுடா அந்த இடம். எங்கே உடச்சிட்டு இருந்தேன்? டீ எங்கடா உடச்சோம் நம்ம? ஏன் உடச்சோம் நம்ம? அங்கே உடச்சிருக்கோமோ? இதுவோ? ஐயோ, ஓகே. நாங்கள் உடச்சது எங்கன்னு காணாமல் போயிடுச்சு. இல்லை பக்கம் தான், இங்கே தான் எங்கேயோ போட்டு உடச்சோம். மண் பக்கத்துக்கிட்ட தான் உடச்சிட்டு இருந்தேண்ணா. ஆனால் இப்போ காணோம். தெரிஞ்சு நாங்கள் மறுபடியும் அதை கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறோம். ஒரே ஒரு ஃபைனல் நீங்கள் எப்படியும் கண்டுபிடிச்சி வந்துட்டோம். டே பெட்டை டக்குன்னு போடுறேன். பெட்டு அங்கே தான் இருக்கேன். பெட்டு போட்டு டக்குன்னு பெட் போயிட்டு செக் பாயிண்ட் கொடுத்துருங்க. டே தண்ணி டக்குன்னு பெட்டு போட்டு இது ஓகேவே பெட்டு போடுறா. டே இங்கே நிறைய லூட்ஸ் இருக்குடா இன்றைக்கி நம்மள. இங்கே முதல்ல நீ ஸ்பைடர்லாம் பார்த்துக்கோ. சரியா? நான் என்ன பண்ணிடுறேன், என்கிட்ட வராது. டே வராதுன்னு சொன்னேன்டா. நீ என்கிட்ட கூப்பிட்டு வந்துருக்கடா தண்டி. ஏன் இங்கே போ, என்கிட்ட இருந்து முதல்ல கூப்பிட்டு போயிட்டு அப்புறமா ஸ்பைடர் ஸ்பானர் இருக்குது தண்டிக்கு. நீ அப்படியே அங்கிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. டே கூப்பிட்டு போ சொன்னால் என்னடா பண்ணிகிட்டு இருக்கு நீ தனியாக ஓடிட்டு இருக்குடா. அதை அப்படியே கூப்பிட்டு போ. அப்படியே அதுங்களை ஆட்டி அப்படி தான் கூப்பிட்டு போக முடியும். இது ஒரு அடி அதான் அடிக்கணும். அதை நீ செத்தாலும் இங்கே தான் ஸ்பானாது உனக்கு. ஸ்பானர் மட்டும் அப்படியே ஓடிச்சு அடிச்சா பரவாயில்லடா. ஸ்பானாவா இங்கே தான் நீ. சரி நீ ஓட. டேய் நம்ம ஸ்பைடர் ஸ்பானர் முடைக்காம முடியாதுடா. டேய் நீ பெட்டு செக் பாயிண்டே கொடுக்கீங்க. பெட்டை யார் உன்னை போட சொன்னாங்க? செக் பாயிண்ட் கொடுக்கணும். நீ செக் பாயிண்ட் கொடுத்தா தான் வரும். நான் போட்டு எல்லாத்தையும் சாவச்சு. டேய் பெட்டு செக் பாயிண்ட் கொடுத்து பெட்டை மறுபடியும் உடச்சிட்ட நீ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம்ல, அங்கே போயிட்ட. அட கடவுளே. ஆமாம் நாவது இருக்கா? ஃபஸ்ட்டுனா புரியுது எனக்கு. நீ உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. உன்னால் அவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் ஓடி வரணும் நீ. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஆகும். ஸோ நாங்கள் டக்குன்னு வர வச்சுட்டு பாரோம். ஸோ கைஸ் ஆஃப்டர் ஐயோ ஃபைனலி ஒரு 1 இட்டர்னிட்டி லேட்டருக்கு அப்புறம் தம்பியை கால் டைமண்ட். ஓகே எப்படி ஒரு 1 இட்டானிக்கல்ஸ் வந்து நாங்கள் 2 பேரும் எப்படி கோஆர்டினேட்ஸில் போட்டு எப்படி ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி டைமண்ட் பார்த்துட்டேண்ணா. இந்த வீடியோ ஒரு கோல்டு 1 டைமண்ட். அந்த 1 டைமண்ட் அதை பார்த்துட்டேன் கீழே தான் இருக்குது. அந்த டைமண்ட் நிம்மதியாக எடுக்க விட்றீங்களாடா? அடே டைமண்ட் எடுக்க விடுங்கடா. ஏ தம்பிக்கு டைமண்ட்ரா. இந்த ஒன் டைமண்ட் டேய் டைமண்ட் தான் பெருசு. இங்கே ஒரு டைமண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னொரு டைமண்ட். பிக்காக் செய்ய முடியுமா? டீ போடுறா 4 டைமண்ட்ரா. இவன் யாரா இவன்? டீ நம்மளுக்கு 4 டைமண்ட் கிடைக்க போகுது. வெயிட் பண்ண எல்லா டைமண்ட் தள்ளு. நான் தனியே பெருசா உடைக்கூடாதுரா. அதில் உடைக்காதரா. டீ பயம் முத்திர. நீ அதில் உடைச்சா உனக்கு போயிடும் காணாம. அயன் பிக்காக்ஸ் தான் உடைக்கணும். 4 அயன் 4 டைமண்ட் வாயில வளருது. போட்டு நான் செத்தல் வர போட்டு 4 டைமண்டு போட்டு செம்ம. நான் நினச்சிட்டு ஒரு டைம். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னாடா, நான் நேரம் இப்படி ஒரு அயனை இது செஞ்சிடறேன். பிக்காக்ஸ் செஞ்சு நம்ம அடுத்த பாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்.
எவன்டா அடிச்சுட்டே இருக்கான். அடுத்த பாட்டில் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், நெதர் போர்ட்டலு. கீழே தண்ணி, அங்கே தண்ணி இருக்கும், அங்கே லாவா இருக்குது, பக்கத்தில் இந்த அருவி தண்ணி. எல்லாத்தையும் ஆட்சி போட்டு நம்ம போட்டு வேற பெரிய கேவிடா இங்கே. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம்டா நம்ம. நான் வேறு கீழே ஏன் விழுந்துட்டு இருக்கிறேன் எனக்கே தெரியல. ஜன்பிக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கணும்டா நம்ம. ஏன்னா செம்ம கேவு. இப்போ அயன் வேட்டை நம்மளுக்கு, அயனையும் நிறைய அயனு நம்ம ஃபுல்லாக அயனும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அயனும் யூஸ் ஆகும், அயன் பிக்காக்ஸ் அதெல்லாம் செய்யணும். பிகாஸ் மைனிங்க்கு வந்து நீ வந்து இந்த அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டன் சண்டை போட்டு போர் எவ்வளோ கோல்டு அயன்லாம் போர். நீங்கள் நம்மளுக்கு லக்கு தான்டா டே. கோல்டு என் தம்பி எங்கே போயிட்டானா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் சரி செகண்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல இறங்கியிருப்போம்ல, ஸோ அந்த இடத்துல போய் இறங்கிட்டான். பிகாஸ் ஸோ என் தம்பி வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம், அந்த வீட்டில் பெட்டை போட்டிருக்கான். பெட்டு போட்டு இன்னொரு பெட்டு எடுக்கும்போது வந்து தெரியாமல் அந்த பெட்டில் செக் பாயிண்ட் கொடுத்துட்டு உடச்சிட்டான் போல். செக் பாயிண்ட் கொடுத்து உடச்சதுனால அந்த பெட்டில் இருக்க செக் பாயிண்ட் வந்து அதுக்கு போயிடுச்சு. இப்போ போட்டுட்டான்ல, இப்போ போட்டுட்டு செக் பாயிண்ட் கொடுக்க மாதிரி தான் செத்ததுனால இப்போ அங்கே போயிட்டான். என் தம்பி வந்து கோஆர்டினேட்ஸ்லாம் போட்டு, நானும் என் தம்பி கோஆர்டினேட்ஸ் போட்டு, இது ஆக்சுவலி 30 மினிட்ஸ் கிட்ட எடுத்துச்சு என் தம்பி வர்றதுக்கு மட்டுமே. எப்பா முடியல. ஸோ நம்மளுக்கு வேறு ஏதாவது டைமண்ட் கிடைக்குமா தெரிஞ்சு லக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு. அப்புறம் அவ்வளோ லக்கு தான் நம்மளும் எதிர்பார்க்குறதுடா. ஸோ ஆனால் இதுவே நம்மளுக்கு சரியான லக்கு தண்டிக்கு. 18 அயனு இந்த மாதிரி கேவ் மைனிங் தானே இப்போ போனோம். எவ்வளோ அயன் அது இதுன்னு கிடைக்குது பேர். ஆனால் அது என்னென்னா கேவ் மைனிங் வந்து இந்த இந்த இவனுங்க இருக்கானுங்களே தெரியும் யார் அது, இந்த ஜாம்பிஸ் என்பிசிஸு அவனுங்க வந்து அடிச்சுட்டே இருக்கானுங்க. அதுதான் ஒரே ஒரு டென்ஷன்ரா. இல்லைன்னா செம்மையாக இருக்கும் தெரியுமா கேவ் மைனிங்கிறது. எதுடா டைமண்டா? கோலா வந்து அதுலேயே உடைக்கலாம். நீ டைமண்டை மட்டும் தான் இதில் உடைக்கணும். கோல்டா கோலா டே அயனா டே அயன். இவனுங்க அடிச்சுட்டே இருக்கானுங்க, டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. டே ஒரு அயன் எடுக்க விடுங்கடா டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ நம்ம நீங்கள் போய் நிறைய அயன் கிடச்சிருக்கோம். நம்ம அயனெல்லாம் வச்சு நான் நிறைய பிக்காக்ஸ்லாம் செஞ்சு நம்ம என்ன பண்ணி நிறைய பிக்காக்ஸ் செஞ்சுடா சொல்கிறது கேளு. அதுக்கு போய் தான் லாவா கொள்ளண்டா. டே எனக்கு கீழே இன்னும் நிறைய பொருள்லாம் இருக்குன்னு தோணுது. டே வெயிட் பண்ணுறா, நான் அயன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்டா. அயன் எடுக்க விட மாட்டேங்கிறானுங்கடா இவனுங்க ஒருத்தனுக்கு கூட. ப்ளீஸ் தண்ணி வெயிட் பண்ணு, தண்ணியை பிடிச்சிடறேண்ணா. பிடிச்சிட்டேன்டா, அவ்வளோதான் தண்ணியை பிடிச்சிட்டா. நீ ஒரு எவ்வளோ பெரிய அது என்னது வாட்டர் கிளச் ப்ரோ, எவ்வளோ பெரிய கிளச் ப்ரோ அதிலே சொல்ல வரல, கிளச் ப்ரோலாம் சொல்லிட்டு இருக்கேண்ணா. முதல்ல எப்படி தண்ணி அடிக்கிறது? ஐயோ மேலே இருக்கா தண்ணி. ஜாம்பி அடிக்க போகிறான். ஸோ நம்ம எப்படியும் நம்ம கோல் இன்றைக்கி வந்து ஒரு டைமண்ட் எடுக்கிறோம். ஆனால் ஒரு டைமண்டோட இன்றைக்கி நம்ம 4 டைமண்ட் எடுத்துக்கிறோம். செம்ம இன்றைக்கி நம்ம. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், நான் உனக்கு ஒரு டைமண்ட் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம அயன் பிக்காக்ஸ் வேணும்டா. அயன் பிக்காக்ஸ் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். 2 வச்சுருந்தா எப்படி அயன் பிக்காக்ஸ் உன்னால் செய்ய முடியும்? முன்னால் செய்ய முடியாது. 2 வச்சு 3 வேணும் என் பிக்காக்ஸ் செய்ய. நான் வச்சு நீ உனக்கு நீ எதா பண்ணி நீ இருக்கிற எல்லாத்தையும் அதை வச்சு உடைக்கக்கூடாது. அது சில பொருள்ஸ் இருக்குது நம்ம எது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் உடைக்கணும். நீ வேறு எதையும் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சு விட்டு வச்சுக்கோ, பிக்காக்ஸ் வேஸ்ட்டு சரியா? அதனால் உனக்கு நான் ஒன்று தரேன். நம்ம அடுத்து நாளைக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு நம்ம டைமண்ட் மைனிங் போவோம். அதில் முடிஞ்சல் நான் வேறு எங்கே போயிட்டு இருந்தேண்ணா, நான் இங்கே போயிட்டு இந்த அயன்ஸ் எடுக்க போயிட்டு இருந்தேன். பிக்காக்ஸ் இல்லைப்பா இல்லை செத்துட்டா மறுபடியும் வந்துடும்டா. பெட்டு உடைக்கல பெட்டை. அந்த ரெட் ஸ்டோன் எதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு வரும். தண்ணிக்கு இன்னொரு டைமண்டு போடுறா சம்மடா போடு. இன்னைக்கு நம்மளுக்கு லக்கு 5 டைமண்டு அவ்வளோதானா? யாரு தண்ணிக்கு இன்னைக்கு சம்மடா. இந்த கேவ் பயங்கர கேவு, செம்ம கேவு கைஸ். ஸோ அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் எங்கள் லவ்னு சொல்கிறேன் பாருங்க. எங்கள் லக்கு எவ்வளோ இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ லக்கு. ஐயோ டைமண்ட் பிக்காக்ஸ் அவ்வளோதானே ஆச்சு. இன்னும் பக்கத்தில் எங்கேயா இருக்கா டைமண்டு? பக்கத்தில்
எங்கேயும் இல்லை. ஸோ பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பிரைட்டாக தெரியும். பிகாஸ் எனக்கு தெரியாத டைமண்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்து நாங்கள் அந்த டைமண்ட் எடுத்துடுறோம். இப்போ மட்டுமே என்கிட்ட 6 டைமண்ட் இருக்குடா, செம்ம. ஆஹா, எனக்கு 3 உனக்கு 3. இன்னொரு டைமண்ட் நீ எங்கடா பார்த்துட்டு இருக்கிற? இங்கே போடுற இன்னொரு டைமண்டு போடு. டைமண்டுக்கே விடா இது. அங்கே தான் நானும் வந்துட்டுருக்கேன். அங்கே நீ போகிற வழியில் தான்டா இருந்துச்சு, அதுவே அது பார்க்கவே இல்லைடா நீ. ப்ளஸ் அயன் நம்மளுக்கு நிறைய தெரியல. நான் எப்படி பார்த்தேன்ல அந்த மாதிரி பார்க்கணும். டைமண்ட் இருக்குது பார்க்காம போயிட்டுருக்கான். ஓ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லைட்டுக்கு போகிறடா, தொட்டா லைட் இருக்குது. ஓ அந்த கேவ் எண்டே அவ்வளோதானா? நான் இன்னும் கூட இன்னும் ஆனால் இந்த கேவ் நாங்கள் முழுசாலாம் லூட் அடிக்கல. அங்கங்கே இருக்கிற இந்த டைமண்டு கண்ணில் பார்க்குற அயனு அதை மட்டும் தான் அடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் அந்த கேவை மொத்தமாக நாங்கள் முடிக்க போகிறோம். மொத்தமாக முடிக்கிறதுனா மைண்ட் பண்ணிடுறதில்ல, எப்படி சொல்கிறது, நான் வந்து இது எப்படி சொல்கிறது, நான் எப்படி சொல்கிறதுனா இந்த அயனு டைமண்ட் கோல்லாம் இருக்குல்ல. ஸோ இன்னொரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ இந்த அயனு டைமண்ட் ரேப் பீஸ் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். சரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். பிகாஸ் ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து சும்மா போயிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து இந்த கேவையை கண்டுபிடிச்சி ஆனால் பட் ஃபுல் ஆர்மர் செட் வராது. டிடைசி இப்போ டிடைசியே டைமண்ட் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அடிச்சிட்டானுங்க. சூடு பார்த்துப்போம். நீ ஏன்டா என்ன அடிக்கிற? நான் போய் டைமண்ட் தான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் அயனா கிடைக்குதுடா. இந்த இடம் ஃபுல்லாக அயன்ரா. அயனால் அப்படியே முழுகி இருக்கு இந்த அயனே. இந்த இடமே நான் கொஞ்சம் வளரிட்டு இருக்கேன், ஏன்னே தெரில. ஸோ அப்புறம் இந்த வீடியோ பார்க்காங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே போட்டு அயன் பாடுறா. நம்ம ஒரு டீப் மைனிங் போனோம்ல, அதோட பாரு இங்கே எவ்வளோ அயன் கிடைக்குது. 34 அயன் கிடச்சிருக்கு. நம்ம டைமண்ட் எடுக்க வந்திருக்கோம். நம்ம டைமண்ட் எடுக்க வந்திருந்தா அது வந்து நம்மளுக்கு நம்ம டைமண்ட் எடுக்க வந்திருந்தோம். ஸோ பார்த்தா நம்மளுக்கு ஐயோ அடிக்கிறானே. ப்ளஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வரப்போகுது, அதை பார்த்து நீங்கள் எல்லாம் ஷாக்காக போனீங்க. பிகாஸ் என் தம்பிக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ விஷ் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்டில் விஷ் பண்ணிடுங்க. ஓகே நம்ம வந்து லாவா, இப்போ நான் லாவா கோலம் எடுக்க போகிறேன். ஐயோ லாவா கோலம் எடுக்கலான்னு பார்த்து செத்து போயிட்டேன். டைமண்ட் அது தண்ணியா? நான் கூட டைமண்ட் அடிச்சிட்டேன் ஒரு செகண்ட். ஓகே நம்ம வீடு இன்னும் அயன் தேடுவோம். அயன். ஸோ என் தம்பிக்கு வந்து நான் ஒரு சின்ன கிஃப்ட் நேற்று வாங்கி வச்சுருந்தேன், அமேசானில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த ஒரு ஷார்ட்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி இப்போ நான் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டுருக்கேன். எங்கே போகணுன்னு எனக்கே தெரியல, பட் எங்கேயோ ஓடிட்டுருக்கேண்ணா. ஆனால் எங்கடா இது அது கேவ் மைனிங் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் இந்த ஜாம்பிஸு க்ரீப்பரு ஸ்கெலிட்டன் எல்லாம் கூட பார்த்துக்கலாம்டா. ஏன்னா ஸ்கெலிட்டன் வந்து தூரத்துலேருந்து அடிக்கலாம். எவ்வளோ பெரிய கேவ்டா இது. அங்கே ஒரு 2 டைமண்டு, அங்கே ஒரு 2 டைமண்டா. இன்னைக்கு நம்ம சரியா இல்லக்கடா. சத்துறக்கூடாது தீனா, சத்துறாத. டே அயன் பிக்காக்ஸ்ரா ஒன்று. இவனுக்கு வரானுங்கடா இப்போன்னு பார்த்து. இப்போ தானே நான் ஓரளவுக்கு எடுத்தே வச்சுருக்கேன், இப்போன்னு பார்த்து வராங்கடா. அடிச்சிட்டேன். 3 போடு. செம்ம. கோல்டையும் மைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. எதுக்கோ கோல்டு எதுக்கு யூஸ் ஆகும்? முதல்ல எதுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு? அதை தவிர சொல்கிறேன். நான் கோல்டன் பிக்காக்ஸ் தான் டக்குன்னு உடஞ்சிரும். வெயிட் பண்ணுறா. ஒப்சிடியன் இப்போ எடுக்க முடியுமா? சரி கிராஃப்டிங் டேபிள் கண்ணுக்கு டைமண்ட் ஆகுது. டைமண்டான்னு தெரியலையே, டைமண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே போயிடுமா? ஓகே போகுது. இது போனால் நாங்கள் எனக்கு வந்து டைமண்ட் இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. என்ன அது டைமண்ட்? அடிச்சு நாங்கள் வந்து டைமண்ட் மட்டும் தான் தோணும். அது என்னென்னு பார்த்துட்டு வரோம். ஓ இது வேறு ஏதோ லாப்பீஸ் நினைக்கிறது பேர். ஓகே அது லாப்பீஸ்ரா. டைமண்ட் வந்து இன்னும் அது வந்து லைட் ப்ளூ. டைமண்ட் வந்து லைட் ப்ளூ, இது டார்க் ப்ளூவில். நம்ம இந்த அயன் பட் எனக்கு செம்ம வேட்டை. நம்ம அயன் பிக்காக்ஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுல்லாக அயன் எடுக்க போகிறோம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் ஃபுல் இது டைமண்ட் செட் பண்ண முடியாது.
பட் போன வீடியோவில் ஹெல்மெட் பண்ணியிருக்க முடியாது நம்மளால், பிகாஸ் 10 இருக்காது. என் தம்பிக்கும் ஒரு 10 தான் இருந்திருக்கோம் மிச்சம். பட் இந்த வீடியோவில் அப்படி இருக்காது, நாங்கள் நிறையா இருக்குல்ல. இப்போ மட்டுமே என்கிட்ட 42 அயன் இருக்குது. நீ எங்கேயும் கீழே வந்து செத்துட்ட. 42 அயன்ஸு செம்ம. கேவுங்கிறது நல்ல விஷயம்டா. எவ்வளோ அயனு, எவ்வளோ டைமண்டு. எவ்வளோ அயன், எவ்வளோ டைமண்ட். நான் கூட இது டைமண்ட் நினச்சிருந்தா இன்னும் 2 டைமண்ட் ஆசைப்பட்டேன்டா. நான் பேராசைப்படக்கூடாது. 10 டைமண்டு போடு செம்ம. ஆளுக்கு 5 தண்டிக்கு 10 டைமண்டு, ஆளுக்கு 5 ஓகே. கோல்டும் கிடைக்குதுடா நிறையா. பட் கோல்டு வந்து எனக்கு ஏன்னா அவ்வளோவா வேஸ்ட்டுன்னு தோணுது. கோல்டு சரி வேணா உனக்கு கோல்டு வேணா உனக்கு கொடுத்துட்றேன். நான் டைமண்ட் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவன் வந்து டைமண்ட் ஃபுல்லாக என் தம்பி கோல்டு பிடிச்சிருக்காமா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அது என்னது கோல்டை வந்து ஃபுல்லாக என் தம்பிக்கு கொடுத்துட்டு டைமண்ட் ஃபுல்லாக நான் எடுத்துக்க போகிறேன். அங்கே மேலே டைமண்ட் இருக்குமா? இருக்காது. சாவ போகிறேன். இல்லைடா நேற்று பண்ண அயன் அதுக்குள்ளே உடைய போகுது. பட் நம்ம இன்றைக்கி மறுபடியும் ஒரு அயன் ஆரம்பம் பண்ணிடலாம். நான் என்ன நினச்சேன்னா உடச்சேன்டா ஸ்பான்றேன். அந்த ஸ்பானரை உடச்ச அடுத்த செகண்ட் நம்ம ராசி சரியில்லை போல், நம்மளோட அயன் பிக்காக்ஸ் உடஞ்சி விட்டது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதோட முடிச்சிடலாம் தண்டிக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம எடுக்கிறோம்ல, எடுத்து இந்த பெட் எடுத்துகிட்டு நம்ம செத்தோன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. நம்ம அங்கே தான் போய் விடுவோம். ஸோ நான் என்ன பண்ணி போகிறேன்னா இந்த பொசிஷனை வந்து நான் நோட் பண்ணி வச்சு போனேன். ஒரு செகண்ட் நாங்கள் நோட் பண்ணி வச்சிடறோம். ஸோ நாங்கள் ஃபைனலி எப்படியோ பண்ணி நாங்கள் மேலே வந்து பெட்லேயும் செக் பண்ணிட்டு கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணும்? கோல்டு தானே கேட்டேன். இந்த கோல்டு அப்படியே இருக்கக்கூடாது. உனக்கு கோல்டு நீ வந்து இது வைக்கணும். அது என்னது மெல்ட் பண்ணணும். இங்கே போட்டுருக்க பேர் கோல்டு. அந்த கோல்டு எடு. கோல்டு எடுத்து இந்த ஃபர்னான்ஸில் போடு. ஃபர்னான்ஸில் போடுறா. நான் இது உரிக்கிறா. அந்த மாதிரி உருக்கணும் நீ. ஃபர்னான்ஸ்னா அப்படி போடக்கூடாது. அதை ஃபர்னான்ஸை தொட்டு அதுக்குள்ளே இப்படி போட்டு மெல்ட் ஆகிட்டு இருக்கு. நீ மெல்ட் ஆனே அதை எடுத்துக்கோ. ஸோ நம்மகிட்ட இருக்க லூட்லாம் நான் ஏற்கனவே வச்சுட்டேன் இதில். ஸோ 44 அயன். இது எப்போ உருக்க போகிறேன்னா நான் ஓகே பரவாயில்ல பார்த்துப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 10 டைமண்ட் வச்சு எல்லாம் செய்ய போகிறேன். ஸோ நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வாடு முக்கியம் ரொம்ப. ஆனால் கோல்டு பண்ண போகிறேன். ஸ்வாடுக்கு குச்சி இல்லை. நினச்சிடா. ஓகே நம்ம கொஞ்சம் வுட் எடுத்து பிளாங்க் எடுத்து வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு செம்மல்ல. ஆனால் நான் இவ்வளோலாம் இருக்குன்னு எதிரே பார்க்கலடா. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 2 3 அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சா. கடைசியில் இவ்வளோ குச்சி எங்கடா இங்கே இருக்கா? நான் போயிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் குச்சி செடி இருக்கு. கடைசியில் பார்த்து இங்கே இருக்குது. தண்ணிக்கு நான் மன்னிச்சிடு. உன் உட்டன் பிளாக் பண்ணி ஒன்று எடுத்தேன். ஒன்று எடுத்துறேன் வச்சுட்டேன். அந்த பிளாங்க்டா. அது என்ன உட்டன் பிளாங்க்டா? என்னடா சொல்ல உனக்கு? இதுவா பிளாங்க் அது இது எடுத்துக்கோ. ஓகே இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். அயன் பிக்காக்ஸ் அடுத்து என்ன செய்யலாம்னா இன்னொரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஆர்மர்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம ஆர்மர் பார்த்துப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அயனை உருக்க வைக்க போகிறேன். ஸோ நம்ம அயனை எங்கடா போச்சு அயனு? சரி இதில் தான் இருக்கேன். சரி அயனை உருக்க வச்சுட்டு நம்ம எவ்வளோ அயன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் உருக்கி நம்மளுக்கு 44 அயன் கிடச்சிருக்கு. என் தம்பிக்கு அயனே வேணாமாம்மா. எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி 1 2 இது எப்பயும் போல் நம்ம இது செஞ்சுட்டு அவன் ஃபுல்லாக கோல்டு. என் தம்பி ஃபுல்லாக ஆர்மர் போட்டான். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு கொஞ்சம் குச்சி கிராஃப்ட் பண்ணி குச்சியை வச்சு நான் அயன் பிக்காக்ஸஸ் ஸ்வாட்ஸ் வாங்க போகிறேன். அயன் பிக்காக்ஸ் முன்னே நிறையா வாங்கி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம அடுத்த வீடியோ எங்கே போக போகிறோன்னா எல்லாருக்கும் ஷாக்காக பண்ணீங்க. பிகாஸ் நம்ம அடுத்த வீடியோவில் போகிற இடம் வந்து த நெதர் போர்ட்டல். ஸோ நம்ம நெதர் போர்ட்டல் போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கன்ஃபார்ம் நம்மளுக்கு நிறையா அயன்ஸ் வேணும். ஸோ நம்ம வந்து நாளைக்கு வீடியோ ஒன்லி நம்ம வீட்டு நெதர் போர்ட்டல் சுற்றி தான் பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்குறதுக்கு வந்து தம்பி ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்படி பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம அப்படி போகிறதுனால நம்மளுக்கு வந்து நிறையா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் மைண்ட் பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஏகப்பட்ட பிளாக் என்னடா டிசைன் பயங்கரமாக இருக்குது.
ஸோ அடுத்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் ஏகப்பட்ட டர்ட்ஸ் பிளாக்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணி வச்சு போகிறேன். ஸோ நான் மைண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே இருக்க தண்ணி, அப்புறம் அந்த கேவ் கிட்ட இருக்கிற லாவா ரெண்டையும் கலந்து நம்ம என்னென்னமோ பண்ணி ஒரு நெதர் பொருள் உருவாக்கி நம்ம போகிறோம். ஸோ அது புரிஞ்சு அடிக்காது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அகேன் a big bye to all of you guys. Bye.